என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். Realme தரப்புலேருந்து கூடிய சீக்கிரமாக அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் மொபைல் வந்து லான்ச் ஆக போகுது. என்ன சீரீஸ்னால் Realme GT5 சீரீஸில் வந்து 2 ஃபோன் வரப்போகுது. Realme GT5 மற்றும் Realme GT5 Pro இந்த 2 ஃபோன் வந்து கூடிய சீக்கிரமாக, அதாவது ஜனவரி மந்த் வந்து லான்ச் ஆக போகுது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து Realme GT5 Pro இந்த ஃபோன் நம்மக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோவில் வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஃபோன் எப்படி இருக்குது, ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல். அந்த ப்ரைஸுக்கு வந்து ஃபோன் எப்படி இருக்குது, ப்ராசர் எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முதல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஃபோனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டது கௌதம் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Realme GT5 Pro இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வீடியோவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். மேலே வந்து Realmeன்னு போட்டிருக்காங்க. கீழே வந்து ஒரு கோல்டன் கலரில், அதாவது மல்டி கலரில் GT5 Proன்னு சொல்லிட்டு சூப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் பார்க்க வித்தியாசமாக நீட்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். உள்ள தகுந்த ஃபோன் தான் இருக்குது. இது அப்புறம் பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான குவாலிட்டியில் ஒரு கேஸ் கொடுப்பாங்க. கூடவே சிம் டூலும் இருக்குது. அப்புறமா இந்த ஃபோனில் சார்ஜர் பொறுத்தளவுக்கு Realme சார்ஜர் கொடுப்பாங்க. எத்தனை வாட் சார்ஜர்னா 100 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. கூடவே சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. அதுவும் வந்து இந்த ஃபோனில் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த Realme GT5 Pro இந்த ஃபோன் வாங்குறீங்கன்னா இது எல்லாமே உள்ளே கொடுப்பாங்க. பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனுடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துக்கலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் இருக்குது. கூடவே வால்யூம் பட்டனும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஒன்றுமே இல்லை, ப்ளைனாகவே இருக்குது. டாப்பில் உங்களுக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. இப்போ வர எல்லா ஃபோன்ஸ்லேயும் வந்து இந்த ஐஆர் பிளாஸ்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெட்மி தான் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. இப்போ எல்லா ஃபோன்ஸ்லேயும் வர ஆரம்பிச்சு. ஒன் ப்ளஸ்லேயும் இருக்குது, இப்போ ரெட்மிலையும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து செகண்டரி மைக் இருக்குது. கூட வந்து ஒரு செகண்டரி ஸ்பீக்கரும் இருக்குது. டாப்பில் பாட்டம் பொறுத்தளவுக்கு சிம் ஸ்லாட் இருக்குது. சிம் ஸ்லாட்டில் வந்து 2 சிம் போட்டுக்கலாம். ப்ளஸ் மெமரி கார்டு வந்து போட முடியாது. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. கூட வந்து பிரைமரிக்கான மைக்கும் இருக்குது. இதான் இந்த ஃபோனோட குயிக்கான ஃபிசிக்கல் ஓவர்வியூ. இந்த ஃபோனோட ப்ராசர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசர் பொறுத்தளவுக்கு Qualcomm Snapdragon 8 Gen 3க்கான 4 nanoக்கான ஒரு ப்ராசர் கொடுக்க போகிறாங்க. இந்த ப்ராசர் வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசர். உங்களுக்கு கேமிங் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய பெரிய கேம் விளாண்டா கூட உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் ஒரு வாய்ப்பு இல்லை. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராசர்னே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஜிபி பொறுத்தளவுக்கு Adreno 750 கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேம் விளாட்றதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்க போகுது. பெரிய பெரிய டாஸ்க் கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனுடைய டிசைன் பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து பேக்கில் நல்ல ஒரு லெதர் ஃபினிஷில் ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க. கூட வந்து கோல்டன் கலரில் Realmeன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே நல்ல பெருசாக ஒரு கேமரா செட்டப்பு. இது ஒன் ப்ளஸில் பார்த்த மாதிரியே இருக்குது. அதுக்கடுத்து 3 கேமராஸ் இருக்குது. கூட உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி ஃப்ளாஷும் இருக்குது. இந்த ஃபோன் ஃப்ரண்ட் பொறுத்தளவுக்கு ஒரு கர்வ் டிஸ்பிளே, நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பற்றி அடுத்து பார்க்கலாம். இந்த ஃபோனோட ரேம் வேரியண்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 4 வேரியண்ட் வரப்போகுது. பட் இந்தியாவில் வரும்போது எத்தனை வரும்னு தெரிய வரல. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா 12GB RAM 256GB ஸ்டோரேஜ், 16GB RAM 256GB ஸ்டோரேஜ், 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM 1TBக்கான ஸ்டோரேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக தெரிய வரல. லீக்ஸ் பொறுத்தளவுக்கு 40,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 60 இல்லை 55க்குள்ளே முடியும்னு நினைக்கிறேன். அந்த ரேம் வேரியண்ட் 1TBலாம் கொஞ்சம் 55-60 வரும்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக நான் சொல்ல முடியாது, கரெக்டாக தெரிய வரல. லான்ச் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ என்ன தெரிஞ்சிருக்குன்னா 40,000லேருந்து ஒரு 60,000க்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. நம்ம எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோன் டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.78 இன்ச்க்கான ஒரு OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் பொறுத்தளவுக்கு 4500 nitsக்கான ஒரு பீக் பிரைட்னஸும் இருக்குது. இந்த ஃபோன் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தளவுக்கு 144 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோன் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பொறுத்தளவுக்கு 1264x2780க்கான பிக்சல்ஸும் இருக்குது. இந்த ஃபோன் டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு சூப்பராகவே இருக்குது. நல்ல ஒரு கர்வ் டிஸ்பிளே, 144 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. கூட டிஸ்பிளேவும் நல்ல பெரிய டிஸ்பிளே, கூட நல்லாவே இருக்க போகுது. நீங்கள் எந்த ஒரு கண்டென்ட் பார்க்கும்போது கூட நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்க போகுது, நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி பொறுத்தளவுக்கு 5400 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது.
இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 1 to 50% வந்து வெறும் 12 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிரும்னு சொல்கிறாங்க 50% வரைக்கும். பட் வந்து 50% வந்து 12 மினிட்ஸில் ஆகாது. ஏன்னா வந்து அவங்க லேபில் டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஒரு கரெக்டாக 12 மினிட்ஸ் சொல்ல முடியாது. ஒரு 70 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ள ஆக வாய்ப்பு இருக்குது. அதையும் சொல்லிக்கிறேன். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. எத்தனை வாட்னா 50 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்க போகுது. இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்க்க போகிறோம். கேமரா பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய கேமரா, பார்க்க வந்து வித்தியாசமாகவே இருக்குது. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒயிட் கேமரா. இந்த கேமராவில் உங்களுக்கு வந்து OIS சப்போர்ட் இருக்கும். ரெண்டாவதுல வந்து 50 மெகாபிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ கேமரா. மூணாவது வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ராவைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு வந்து டுவெல் LED ஃப்ளாஷ் இருக்குது. கூட வந்து HDR சப்போர்ட் இருக்குது, பனோராமா சப்போர்ட் இருக்குது. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 60 FPS நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுடைய செல்ஃபி கேமரா பற்றி பார்க்க போகிறோம். செல்ஃபி கேமரா பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு நாட்ச் கேமரா கொடுத்துருக்காங்க சென்டரில். எத்தனை மெகாபிக்சல்னா 32 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒயிட் கேமரா. உங்களுக்கு செல்ஃபியில் வந்து HDR சப்போர்ட் இருக்குது, பனோராமா சப்போர்ட் இருக்குது. செல்ஃபியில் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 4K at 30 FPS நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக தெரிய வரல. பட் இந்த பேட்டரி, இந்த டிஸ்பிளே எல்லாம் பெருசாக இருக்கிறதுனால இந்த ஃபோனில் வெயிட் பொறுத்தளவுக்கு 210 கிராம்ஸ் இருக்கலாம்னு தெரிய வந்திருக்கு. பட் அவங்க எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. வெயிட் பேலன்ஸு நான் பொறுத்து வந்து எவ்வளோ கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். இந்த ஃபோனோட OS பற்றி பார்க்க போகிறோம். OS பொறுத்தளவுக்கு Android 14 வித் Realme UI 5.0 வரப்போது நல்ல ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோனில் 3 கலர்ஸ் வரும்னு தெரிய வந்திருக்கு. ஒன்று வந்து ஆரஞ்சு கலரு, இன்னொன்று வந்து சில்வர் கலர் மற்றும் பிளாக் கலர். எனக்கு என்னமோ இந்த கலர் தான் வந்து சூப்பராக இருக்க போகுது. இந்த ஆரஞ்சு கலர் தான் வந்து இந்த 3 கலர்லேயும் வந்து ஸ்பெஷல் எடிஷன். ஸோ அதையும் ட்ரை பண்ணிப்பாங்க. பட் இந்த கலருக்காக ப்ரைஸை ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வரல. அதுக்கும் பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து 5G சிம் போட்டுக்கலாம். சிம் ட்ரேயில் வந்து 2 5G சிம் போட்டுக்கலாம். மெமரி கார்டு வந்து போட முடியாது. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, NFC இருக்குது. அந்த மாதிரி சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட சென்சார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சென்சார்ஸ் பொறுத்தவரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஃபேஸ் அன்லாக் இருக்குது. இந்த ஃபோனில் ப்ராக்சிமீட்டர், கைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சார், பேரோமீட்டர் சொல்லிட்டு காம்பஸ் சென்சார் அந்த மாதிரி ஏகப்பட்ட சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட லான்ச் பற்றி பார்க்க போகிறோம். லான்ச் பொறுத்தளவுக்கு January 2024 தெரிய வந்திருக்கு. பட் டேட் தெரிய வரல. இன்னும் Realme கிட்டே இருந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆகலை. பட் கன்ஃபார்மாக வந்து January மந்த் லான்ச் ஆக போகுது. ஏன்னா வந்து 2 days முன்னாடி வந்து சைனாவில் Realme GT5 Pro வந்து லான்ச் ஆகிடுச்சு. அப்படி என்ன அர்த்தம்னா கண்டிப்பாக இந்தியாவில் வந்து கூடி சீக்கிரம் வரப்போகுதுன்னு தெரிய வந்துருச்சு. பட் கண்டிப்பாக வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. இப்போ நேற்று கூட வந்து Realme தரப்புலேருந்து அவங்க Realme GT5 Pro அன்பாக்சிங் போட்டிருந்தாங்க. யாரும் பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நல்லாவே இருந்துச்சு. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பற்றி பார்க்கும்போது முன்னாடி சொன்ன மாதிரி தான் 40,000 ஸ்டார்ட் ஆகி 60,000 வரைக்கும் அது எண்டாக வாய்ப்பு இருக்குது. பட் எந்த மாதிரி ரேமுக்கு எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரிய வரல. பொறுத்து வந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Realme GT5 Pro இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் காட்டுற ஃபோன் வந்து ஒரு ஒரிஜினல் ஃபோன் கிடையாது, ஒரு டம்மி ஃபோன் தான். எதுக்கு காட்டுறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டே சில பேர் வந்து ஃபோன் வாங்கணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு வந்து எப்படி ஃபோன் இருக்கும், அது அன்பாக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், ஃபோன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியாது. அது காட்டுறதுக்காக தான் ஒரு சின்ன அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ படித்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Realme GT5 Pro இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ படித்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஃபோன் வாங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் அவங்க ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆக போகுது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.